நான் என்ன சொல்றது, அவர் தான் சொல்லணும். ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நான் என்ன சொல்றேன்? இப்ப எங்களுடன் முதல்வருக்கு இல்லையே, நாங்க போராடிட்டு இருக்கோம். நேத்து போராடணும், அதுக்கு முன்னாடி போராடணும். எங்களுடன் முதல்வர் ஏன் வரல? எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா? இந்த 10 நாளா போராடிக்கிட்டு இருக்க மக்களுக்கு யார் முதலமைச்சர்? யாரு முதலமைச்சர்? அந்த கட்டடத்துக்குள்ளதான் போறாங்க மேயர் எல்லாம். அவங்க உட்கார்ந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்போம்னு இல்லையா? அப்படி ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்திருக்கா? நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. நீங்க 2021 தேர்தலில் வென்று முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்க கொடுத்த அறிக்கை, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. எல்லாத்திலுமே புதுசா இல்ல. பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு, பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கேட்டது, சம வேலை சம ஊதியம் கேட்டது, எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்றோம். புதுசா நாங்களா ஒன்னும் கேட்கலையே. அது சரிதான், அது சரிதானே. அவர் தான் வலுவான ஆதாரங்களோடு தான் சொல்றாரு. அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. அது அந்த நிலைமை நாடெங்கிலும் பரவுறதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புற்று எழணும், இல்லைன்னா கஷ்டம். இப்ப எங்களுக்கெல்லாம் இப்ப இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவது என்பது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுவோங்கிறதுக்கு சான்றது. அது ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்த்து போராடி தான் தகர்க்கணும். அது அதிகாரத்தில் இருக்கவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பத்தி கவலைப்படும். திராவிடர் அரசு கவலைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவங்களுக்கு மொழி அழிவதோ, நிலம் வளம் களவு போவதோ, மலை வெட்டப்படுவதோ, மணல் அள்ளி விற்கப்படுவதோ, நீர் உறிஞ்சப்படுவதோ, மீத்தேன் ஈத்தேன் என்று நச்சு திட்டங்களால நிலம் நஞ்சாவதோ, காற்று விஷமாவதோ, படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாம வெளியே நிற்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபாய் படிச்சு நின்று 3 ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு 1000 ரூபாய் யாரு கொடுப்பா? படிச்சுட்டு வந்துட்டு 1000 ரூபாய் வேணாம், வேலை கொடுப்பீங்களா? கொடுத்திருந்தா 3500 இடத்துக்கு 13 லட்சம் பேர் என் வேலையில் தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில். அதுக்கு என்ன தீர்வு இருக்குது? அப்ப வாக்கை குறிவச்சே தான் நகர்றீங்க. மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை. நீங்க ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை. அதை பத்தி கவலையும் இல்லை உங்களுக்கு.